இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. நேற்று பார்லிமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ராகுல் காந்தி வந்து சிலிண்டரை வச்சுக்கிட்டு அவங்க டீமில் இருக்கிறவங்கெல்லாம், காங்கிரஸில் இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட் எல்லாருமே சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. நேற்று ஒரே ஒரு ஃபோன் கால் தான் ஈரானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி ஜெய்சங்கர்ஜி அவர்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம 90% மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய இந்த எல்பிஜி கேஸ், அந்த கேஸ் வந்து ஹார்மோஸ் என்ற பகுதியை கடந்து தான் வரணும் நம்ம கப்பல். ஆனால் என்ன பிரச்சனை, ஈரானில் வந்து அந்த பகுதியை தாண்டக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலேயே நம்ம அரசாங்கம் வந்து ஒரு ஃபோன் கால் தான் பண்ணியிருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய கொடி போட்ட எந்த கப்பலாக இருந்தாலும் நாங்கள் தாக்குதல் பண்ண மாட்டோன்ற வாக்குறுதி ஈரான் கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த நாட்டுக்கும் இந்த சலுகையை கொடுக்கல. ஸோ இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராகுல் காந்தி இல்லை மற்றவங்க யாராவது காங்கிரஸ்லேருந்து வர்றது வந்து பெரிய ஜோக்காக தான் இருக்கே தவிர அது உண்மை கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அவர் தான் பவர்ஃபுல், இந்தியா தான் பவர்ஃபுல், 140 கோடி மக்கள் தான் பவர்ஃபுல், நம்ம தான் பவர்ஃபுல், பிஜேபி இஸ் பவர்ஃபுல். அதனால் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம பண்ண வேண்டியது இந்த கொடியை மட்டும் கப்பலில் முன்னாடி போட்டணும், அவ்வளோதான். நாங்கள் இனி தொடமாட்டோம். இஸ்ரேலு, ஈரானு, யூஎஸ் யாராக இருந்தாலும் சரி தான், இந்த கொடி இருந்தால் நாங்கள் தொடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த பேனிக்கை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்கில் போய் எல்லாம் இப்பயே நிற்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. 8 வாரத்துக்கு நம்ம ரிசர்வ் இருக்குது. இது 8 வாரத்துக்கு நம்ம ரிசர்வ் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜெய்ஹிந்த்.